முதல் யார் வந்து யார் வந்து ஃபவுண்ட் பண்ண யார் கண்டுபிடிச்சது? பீர் பாட்டில்லாம் கொடுத்தா வந்து ஐஸ் குடிப்பீங்களா? அது ஐஸ் விலை கூடி போச்சு, பாட்டில் விலை கம்மியாகி போச்சு. கம்மியாக போச்சு. அதான் 1-2 லட்சம் பண்ணி பிள்ளைங்களை கவனிக்க பண்ணுறது, குடும்பத்தை கவனிக்க பண்ணுறது. இப்படி எனக்கு அந்த அளவுக்கு ஏன்னா உனக்கு இல்லை திறமை எனக்கு இல்லைண்ணா. நீ இந்த இதுல நீ தான் நிற்கீங்க. நான் சொல்லிக்கிறேன். எத்தனை வருஷமா ஐஸ் விற்கிறீங்க? 34 வருஷமா 34 வருஷம். ஒரே லொக்கேஷன் தான். ஆமாம், இரும்பு ஆலப்போ, சஞ்சய் நகர், பேட்டை, புதுப்பாக்கம், கொடகரை, அப்புறம் எடஞ்சாவடி. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? காலையில் ஒரு 9 மணிக்கு வண்டி எடுத்தோம்னாக்கா 10-10:30 வில்லேஜுக்குள்ளே வந்துடுவோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நான் பாண்டிச்சேரி மோராப்பேட்டையிலேருந்து. சரி. அதுலேருந்து அப்படியே வில்லேஜுக்குள்ளே வந்தோன்னா தெருவில் சுற்றிக்கிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு 5:30-6 மணிக்கு 5:30க்கெலாம் முடிச்சுக்கிட்டு பாண்டிச்சேரி கிளம்பிடுவாங்க. ஓகே. இப்போ ஐஸ் செய்யறதுலாம் நீங்கள் தான்? இல்லை, கம்பெனிலேருந்து செய்வாங்க, அதை நான் வாங்கிட்டு வரேன். வரீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இது வந்து போதுமான அளவுக்கு சார் வந்து பரவாயில்ல சார். ஒரு 400 ரூபா அளவுக்கு கிடைக்கும். 1000 ரூபாய் விற்றாலே நமக்கு 300 ரூபாய் கமிஷன் வரும். சூப்பர். இது லீவ்லாம் உண்டா இல்லையா? நம்ம விருப்பம் தான் சார். இருந்தாலும் இந்த பள்ளியோட லீவ் வந்தால் சண்டேவில் நல்ல பிஸ்னஸ் நடக்கும். அதனால் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் லீவ் எடுக்க மாட்டேன். மற்றபடியே விசேஷம் ஏதாவது ஒன்று இருந்தால் போயிட்டு லீவுக்கு சொல்லிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுடுவோம். இப்போ நம்ம ஒரே ரூட் தானே, வேற ரூட் ஏதாவது? இல்லை சார், ஒரே ரூட்டு தான். நான் நல்லா பழகிட்டாங்க லைனில், அதனால நான் கண்டினியூவாக அதே லைன் தான் வந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் வேற யாராவது பண்ணுவாங்களா? திடீர்னு வருவாங்க, ஆனால் நிரந்தரமாக நான் தான். உங்கள் இதில் அதுதான் எங்கள் இதில் யாரும் வரமாட்டாங்க. வெளியில் வேறு கம்பெனி மூலியமாக வருவாங்க. நமக்கு டிஸ்டர்ப் இருக்காது. நம்ம பழகின மக்கள் வந்து நம்மகிட்ட நம்ம ஐஸ்கார் வருவார், அவர்கிட்டே வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் பொதுவாகவே மக்கள் மத்தியில் நம்மளை வச்சு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கல்யாணத்துலாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு பாயிண்ட்ல? ஆமாம் சார். அது அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாலாம் அப்புறம் அந்த சின்ன கப்பு சேல்ஸ் விசேஷத்துக்கு வைப்பாங்க, கேட்பாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, நான் எடுத்து போய் வச்சுட்டு வருவோம். இப்போலாம் வந்து கொஞ்சம் அதான் டெவலப் ஆகாம இப்போ இந்த சோம்பப்படி, இந்த பாப்கார்னு, ஐஸ்கிரீம் இப்போலாம் ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டால் போட ஆரம்பிச்சதால நமக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. முன்னாடி வந்து இந்த பீர் பாட்டில்லாம் கொடுத்தா வந்து ஐஸ் குடிப்பீங்களா? அது எத்தனை வருஷம் முன்னாடி நிறுத்திட்டீங்க? அது ஒரு 5 வருஷமாவே சேல்ஸ். அது எதனால அது நிறுத்திட்டீங்க? ஐஸ் விலை கூடி போச்சு, பாட்டில் விலை கம்மியாகி போச்சு. கடையில் எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு அந்த அளவுக்கு எடுப்பு இல்லை, மதிப்பு இல்லை. அதனால அது விட்டாச்சு. இப்போ ஒன்லி காசுக்கு மட்டும்தான் செய்யலாம். இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்கண்ணா? எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. 2 பொண்ணு. கடவுள் புண்ணியத்தில் நானும் அதாவது உழைப்பால் உயர்வாங்கன்னு சொன்ன மாதிரி இறைவனால உழைத்தேன், முன்னேறிட்டேன். நான் நல்லா இருக்கிறேன், ஒன்றும் குறை கிடையாது. 2 பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணுக்கு சில்ட்ரன்ஸ் இல்லை. அப்புறம் இறைவன் ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு கருத்து. இப்போ நீங்கள் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அப்போ 35 வருஷம் முன்னாடி ஐஸ் விற்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ் இது மாதிரி ஒரு காடை மாரி அது மாதிரி போடாமல் இதே மாரி மறுபடியும் அதே மாதிரி எனக்கு அடிப்படையிலேருந்து வளர வேண்டியதாகி போச்சு. மண் வாங்கணும், வீட்டை கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் அப்படியே படிப்படியாக நான் அடிப்படை வசதியிலேருந்து வளர வேண்டியதாகி போச்சு. பொறுப்பு நிறைய. அதனால் ஆமாம், அதனால வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு கம்மி. கொடுத்து உதவி பண்ணவும் ஆள் கிடையாது. ஓகே. அப்போது இதில் சம்பாதிக்கவும் சாப்பிடுவோம், அதில் எதனா 1-2 லட்சம் பண்ணி பிள்ளைங்களை கவனிக்க பண்ணுறது, குடும்பத்தை கவனிக்க பண்ணுறது இப்படி. ஆனால் என்ன ஒன்று, மண் வாங்கி வீடு கட்டி இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். எஸ், அதனால் நான் பெருமைப்படுறேன் அந்த தொழிலில். சரி, அப்போ வந்து இந்த ஃபீல்டுக்கு உங்களை கொண்டு வந்தது யார்? ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருங்க. ஃப்ரெண்டு அதாவது நான் வந்து கதிர்காமத்தில் தறியில் வேலை செய்ய வந்தேன். ஓகே. தறினா அந்த துணி நெய்கிறாங்க, வேட்டி, இந்த காடா பீஸ். அப்போது தீபாவளியும் போது ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க போனஸுக்காக. வந்த புதுசில் 1 வாரம் வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டமாக போச்சு. எதிர் வீட்டில் ஒருத்தர் சேல்ஸ் பண்ணியிருந்தவர் ஐஸ் வைப்பார். அந்த வீட்டுடைய ஓனர் சொன்னார், இந்த தம்பி 1 வாரமாக வேலைக்கு போகல, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், இந்த பிள்ளையை இட்டு போய் உங்கள் கம்பெனியில் தான் ஒரு வேலை வாங்கி கொடுப்பான்னாங்க. அந்த மகாராசா என்னை இட்டு போய் விட்டாருங்க. இன்றைக்கி நான் ஆலமரம் போல வளர்ந்து அழைச்சிட்டு நல்லா இருக்கிறேன். எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் நீ கொண்டு போனா நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், எனக்கு ஏஜ் ஆகிப்போச்சு, 60 வயசு ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் ஓய்வுன்ற மாதிரி தான் இதுக்கோசம். இதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. நான் ஆனால் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். ஆமாம் சார். அப்பயும் இதே சைக்கிள் தான், இப்பயும் இதே சைக்கிள். வண்டி வாங்கல. எனக்கு வந்து அது என்னமோ சைக்கிள் ஓட்டினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன், எந்த மாத்திரை மருந்து இல்லை. பஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் நிறையமான செலவு கிடையாது. 100 ரூபா சம்பாதிச்சாலும் பாக்கெட்டில் அப்படியே இருந்து வீட்டில் கொடுக்கலாம்.
இப்போ வண்டி வாங்கினோம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு செலவு, அது எக்ஸ்ட்ரா ஒரு குடும்பம் பண்ணுற மாதிரி அதுன்னு வச்சுங்களேன். அதனால் நான் அதை விரும்புறதில்லை. எனக்கு 24 நாள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நான் சைக்கிள் ஓட்ட இன்னமும் அதுதான் விரும்புகிறேன். ஸோ இப்போ எங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு வண்டி வாங்குறோம், அடுத்த வருஷம் இன்னொரு வண்டி வாங்குறோம். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா இன்னொருத்தவங்க வண்டியில் அந்த பெரிய இது வச்சு ஆட்டோவில் வருவாங்க, டாடா ஏசி கொண்டு வருவாங்க. எனக்கு என்னமோ சிறுக கட்டி பெருக வாழ்கின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைக்கிள்லேயே நம்ம முன்னேறிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு இந்த டெவலப் இதுவே போதுமானது அப்படின்ற மாதிரி ஒரு தாய் தகப்பன் ஒருத்தர் அவ்வளோ. அதே மாதிரி சைக்கிள் நமக்கு வந்து ஒரு தாய் தகப்பன் மாதிரி இன்றைக்கும் எனக்கு வந்து இந்த வாகனம் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாகனத்துக்கு பிறகு தான் மற்ற உறவுகள், மனைவிகள், பிள்ளைகள். அப்போலேருந்தே இந்த சைக்கிள் தான் மாற்றவே இல்லை. சைக்கிள் தான் நான் 2 சைக்கிள் மாற்றிட்டேன், உடஞ்சி போச்சு. அதனால் மாற்றிக்குவோம், மற்றபடியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைக்கிள் எத்தனை வருஷமா இங்கே இருக்குன்னு சொன்னீங்க? 34 வருஷமாக. இந்த 34 வருஷமா உங்களுக்கு எல்லா கிராமத்துலையும் எல்லா இந்த ஏரியா இல்லை சார், கூட்டுரோடு ஆலப்பம், சஞ்சய் நகர், பேட்டை, ஆரோவில், இடைஞ்சாது. இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 32 வருஷமா நீங்கள் பார்த்து 32 வருஷத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களால எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. மக்கள் ஆதரவு உண்டு. நம்பிக்கையாக நம்ம வந்து கடன் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நம்மளும் பழகிட்டோம், அவங்களும் நமக்கு பழகிட்டாங்க. அதனால் இந்த ஏரியா விட்டு மாறாமலே இருக்க எனக்கு மகிழ்ச்சி. அதனால தான். சூப்பர்ண்ணா. எஸ், ரொம்ப நன்றி சார். அண்ணா. ஸோ ஐ வாஸ் நான் சைல்டாக இருக்கும்போதுலேருந்தே நாங்கள் எல்லாருமே சரி சைல்டாக இருக்கும்போதுலேருந்தே வந்து இந்த பீர் பாட்டில் 1 ரூபி அண்ட் 50 அதாவது 1 செகண்ட் 50 பைசா, 1 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்து ஐஸ் வாங்கிடுவோம். அப்புறம் பீர் பாட்டில் ஒரு 3 பீர் பாட்டில்லாம் வந்து ரோட்டில் இருந்து கலெக்ட் பண்ணி ஸோ அண்ணா கிட்ட கொடுத்து ஐஸ் வாங்கினோம். ஸோ அதான் இப்போ நாங்கள் ஒரு குரூப்பாக வந்து காலையில் டிஃபன் போனோம், சாப்பிட்டு வந்து பார்க்கும்போது அண்ணாவை பார்த்தோம். ஸோ அதனால தான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம், ஸோ என்ன மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ணாவை நான் சின்ன வயசில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம், இங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அண்ணா வந்து இங்கே இருக்க எல்லா வில்லேஜஸ்க்கும் வருவார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு மீட் ஹிம். ஸோ அண்ட் ஹி ஸ்டோரி ஆல்சோ, அவருடைய கதையும் வந்து ரொம்பவே யூனோ சம்திங் இட்ஸ் ஃபீல் லைக் இந்த சைக்கிள் தான் ஆரம்பித்தார், இந்த சைக்கிள் தான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அதையும் நம்ம வந்து ஐ மீன் கேரி பண்ணலாம். ஸோ நம்ம லைஃப்லையும் சரி. ஸோ அவர் சொன்ன மாதிரி சிறுகை கட்டி பெருக வாழ்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். See you guys.